பல வருஷத்துக்கு முன்னாடி ஜுவாலாம்பிகாங்கிற ஒரு கர்ப்பிணியை 4 பேர் பலாத்காரம் பண்ணவர அவங்க அந்த 4 பேரையும் கொண்டுட்டு கடைசியில கிணத்துல விழுந்து உயிரமாச்சுக்கிறாங்க. இப்படி மக்களோட மக்களா வாழ்ந்து அகால மரணம் அடைஞ்ச ஜுவாலாம்பிகாக்கு ஜுவாலாமான பேரை மாத்தி வச்சு அவங்கள குலதெய்வமா ஏத்துக்கிட்டு ஊர் மக்கள் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஊர்ல அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைகளா இறக்க இது ஜுவாலாமாவோட சாபான ஊருக்காரங்க நினைக்க அப்ப எங்க இருந்தோ பறந்து வந்த பருதா ஜுவாலாமாவோட முகத்தை மறைக்க உடனே இதுதான் சாபத்துக்கு விமோச்சனம்னு நினைச்சு வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாம் பருதா போடணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் முகத்தை காட்டணும், தெரிஞ்சோ தெரியாமையோ பருதாவை எடுத்தா ஜுவாலாமா விழுதா அதே கிணத்துல விழுது உயிரை மாச்சுக்கணும். இப்படி கடுமையான கட்டுப்பாட்டை விதிச்சு காலகாலமா அதை கரெக்டா கடைபிடிச்சு இப்ப வரைக்கும் வயசுக்கு வந்த பொண்ணுங்க சாகர வரைக்கும் பருதா போட்டு அவங்க முகத்தை மறைச்சு ஜுவாலாமாவோட சாபத்துக்கு பயந்து பயபக்தியோட வாழ்ந்துட்டு இருக்கு. அதே ஊரை சேர்ந்த ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்க ஒரு நாள் பலமா காத்தடிச்சு அவங்க பருதா பறக்க அப்ப யாரோ ஒருத்தர் ஹீரோயினை போட்டோ எடுத்து மேகசின்ல போட அதை பார்த்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கல்யாணத்தையே கேன்சல் பண்றாங்க. எதிர்ச்சியா ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு வலி ஏற்பட இதுக்கு ஹீரோயின் தான் காரணம்னு நினைச்சு ஊருக்காரங்க ஒண்ணு கூடி அவங்கள உயிர் தியாகம் பண்ண சொல்றாங்க. என் மேல தப்பு இருந்தா என்ன கொள்ளு, இல்லன்னா எனக்கு துணையா நில்லுன்னு ஹீரோயினும் சாமி கிட்ட வேண்டிட்டு கிணத்துல இறங்க அப்ப திடீர்னு சாமி முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு அணைய ஹீரோயின் சாகரத்துல சாமிக்கே சம்மதம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உயிரை கொடுக்க சொன்ன ஊர்க்காரங்களே அவங்களை காப்பாத்துறாங்க. ஆனா ஓ மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும், இல்லன்னா மறுபடியும் நீ உயிரை கொடுக்கணும்னு அவங்களுக்கு 3 வாரம் கெடு கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு தெரியாம தான் அவர் போட்டோ எடுத்தாருன்னு சொல்ல வைக்கணும். அதனால அத்தையோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் எமி உதவியோட போட்டோகிராஃபர் தர்மசாலால இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பக்கம் அங்க போக அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு ரோடு பிளாக் ஆக போட்டோகிராஃபரை பார்க்க முடியாம போகுது. அந்த கேப்ல ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிளைக்கு வேற பொண்ணோட கல்யாணம் ஆகுது. அதை நினைச்சு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. அப்ப யாரோ 4 பேர் இவங்களை கடத்திட்டு போய் தப்பா நடந்துக்க பார்க்க ஆளுங்க ஓடி வருவோம், அவங்களை அங்கேயே தூக்கி போட்டு போவாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஹீரோயின் பெரியவங்க வார்த்தையை மீறாம இப்ப வரைக்கும் பருதா எடுக்காம வாழ்ந்துட்டு இருக்க என்ன அந்த ஜுவாலாமா ஏன் காப்பாத்தலன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா ஜுவாலாம்பிகாங்கிற பொண்ணு அந்த காலத்துல ஒரு வீராங்கனையா வாழ்ந்தவங்க. நிறைமாத கர்ப்பிணியா இருந்த போது கூட அந்த 4 பேரையும் கொண்டுட்டு கடைசியில தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட வீர பெண்ணா பொண்ணுங்களை பருதா போட சொல்லிருப்பாங்கன்னு அத்தை கேட்க ஜுவாலாம்பிகாவோட வீரத்தை பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்காம இல்லாத சாபத்தை சொல்லி உங்களை பயப்படுத்தினது உங்க ஊர்க்காரங்க செஞ்ச தப்புன்னு எமி சொல்லி புரிய வைக்க அதுக்கப்புறம் சாமிக்கும் சாபத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோயின் அவங்க பருதாவை எடுக்கிறாங்க. இனி போட்டோகிராஃபரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்றாங்க. அப்ப பர்மிஷன் இல்லாம போட்டோ எடுத்ததுக்கு அந்த போட்டோகிராஃபர் மன்னிப்பு கேட்க அந்த வீடியோவை ஹீரோயின் பார்க்க கொடுத்த கேடு முடிஞ்சிருச்சு. வந்து உயிரை கூடன்னு ஊர்க்காரங்க போன் அடிக்க பருதா இல்லாமே ஊருக்குள்ள போவாங்க. உடனே அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு கிரிட்டிக்கலாக ஹீரோயின் தான் காரணம்னு எல்லாரும் அடிக்க போக திடீர்னு அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்து நல்லபடியா குழந்தை பிறக்குது. ஆக்சுவலா அந்த ஊருக்காரங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லாம ஜுவாலாமா மேலேயும் துணி போட்டு அவங்க வீரத்தை மறைச்சிருப்பாங்க. அந்த துணியை ஹீரோயின் எரிக்க கையில ஆயுதங்களோட கம்பீரமா நின்றுட்டு இருந்த ஜுவாலாமாவை அந்த ஒரு பொண்ணுங்க பார்க்க இத்தனை வருஷமும் அறியாமையில வாழ்ந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பருதாவை எடுக்கிறாங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.